எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிரியேட் O2. ஸோ இந்த மேப் பார்த்திங்கன்னா மூணார் மேப். நாங்கள் ரீசெண்டாக மூணார் போயிருந்தோம். ஸோ அப்போது வந்து இந்த மேப்பு இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நீங்கள் யாராவது போனீங்கன்னா இந்த மேப்பு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மேப்பில் நான் பர்பிள் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன்ல, அங்கே தான் வந்து இந்த கேக்டஸ் ஹவுஸ் இருக்குது. இந்த எலஃபண்ட் பார்க்கை தாண்டின உடனேயே இந்த கேக்டஸ் ஹவுஸ் வருது. ஸோ இந்த கேக்டஸ் ஹவுஸ் வந்து ஒரு பெரிய காம்பவுண்டு, அதுக்குள்ளே ரெஸ்டாரண்ட் கூட இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க, அப்புறம் லன்ச் கொடுக்குறாங்க, டின்னர் இருக்காது. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு எலிஃபண்ட் பார்க்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேக்டஸ் ஹவுஸ் வந்து லன்ச் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 4-5 இடம் இருக்குது. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த கேக்டஸ் ஹவுஸ்க்குள்ளே வந்து பப்ளிக் டாய்லெட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நல்ல வசதி எல்லாமே இருக்குது. ஸோ டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து ஏர்லி மார்னிங் 7லேருந்து நைட்டு 7 வரை ஓப்பனில் தான் இருக்குது கேக்டஸ் ஹவுஸ். இந்த கேக்டஸ் ஹவுஸை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஹோட்டல்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ சீசன் டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருந்தது, பயங்கரம் கூட்டமாக இருந்தது. ஸோ எங்களால் வந்து நிறைய இடம் கவர் பண்ணவே முடியல. நாங்கள் 3 நாள் போயிருந்தோம், கவர் பண்ணவே முடியல. எல்லா இடத்துலையும் வந்து ஓவர் க்ரௌடட். இந்த கேக்டஸ் ஹவுஸ் சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் போதும். 45 மினிட்ஸ்க்குள்ளேயே பார்த்துடலாம். ரொம்ப கூட்டமும் இல்லை. இங்கே வந்து பிளான்ட்ஸ் லவர்ஸ் மட்டும்தான் வராங்க. ஸோ சும்மாலாம் நிறையா பேர்லாம் வரல. ஸோ இந்த ஒரு இடம் தான் காலியாக இருந்தது. இங்கே வந்து முக்கால்வாசி ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸும் கேக்டஸ், சக்குலன்ஸ் அதுதான் நிறையா இருந்தது. எல்லாம் பெருசாக இருந்தது. ஸோ நம்ம இங்கே சின்ன பாட்டில் சின்னதை வாங்கி வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுவோம் வளர்க்குறதுக்கு. தண்ணி அதிகமாக ஊற்றலாமா, கம்மியாக ஊற்றலாமா, சன்லைட்டு நிறையா கொடுக்கலாமா, கம்மியாக கொடுக்கலாமான்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்போம். ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா அந்த நம்ம சின்ன தொட்டியில் வளர்க்குறது அங்கே வந்து பயங்கரம் ஜயண்ட்டாக இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. மூணார் வந்து நம்ம ஆஃப் சீசனில் போனால் தான் நம்ம எல்லா இடமும் கவர் பண்ண முடியும். ஆனால் இந்த குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு ஃபேமிலியோடு போனோன்னா, சீசன் அப்போ போனோன்னா எல்லா இடம்லாம் கவர் பண்ணுறது டோட்லி இம்பாசிபிள். அங்கே வந்த நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்தா ஒரே இடத்துக்கே 2 நாள் திரும்பி வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா முன்னாடி நாள் வந்து பார்த்தா ரொம்ப கூட்டமாக இருந்தது, டிக்கெட்ஸ் கொடுக்கல அப்படின்ட்டு நிறையா கம்ப்ளைண்ட்ஸ். மூணாரை சுற்றி பார்க்க நிறைய இடம் இருக்குது. ஸோ நாங்கள் போன இடங்களில் மட்டும் உங்களுக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதில் உள்ள இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ப்ளஸ் மைனஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து கேக்டஸ் ஹவுஸ் பற்றி இவ்வளோ தான். ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது, நல்லா ஜாலியாக போயிட்டு வரலாம். பிளான்ட்ஸ் லவர்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம். நான் இந்த கேக்டஸ் ஹவுஸ்க்குள்ளே நுழையும் போது சரி ஏதாச்சும் இந்த சாப்லிங்ஸ்லாம் விற்பாங்க, சக்குலண்ட் கேக்டஸ் சாப்லிங்ஸ்லாம் விற்பாங்க, வாங்கிட்டு வரலான்னு நினச்சேன். ஆனால் எந்த சாப்லிங்ஸும் அவங்க விற்கலை. ஸோ ஒன்லி சைட் சீயிங் தான். தொடுறது கூட ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எல்லாமே கிரில்லெல்லாம் போட்டு செக்யூர் பண்ணி வச்சுருக்காங்க. இல்லை நம்ம ஜனங்க பிச்சுட்டு போயிடுவாங்க, பறிச்சிருவாங்கன்ட்டு ரொம்ப தள்ளி தான் இருந்தது. ஸோ நோ பிளான்ஸ் ஃபார் சேல். ஆனால் கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் விற்றாங்க, எல்லாம் வெஜிடபிள் சீட்ஸ் தான். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து கார்மேலகிரி எலிஃபண்ட் பார்க்கு பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அங்கே டிக்கெட்ஸு, டைமிங்ஸு எப்படிலாம் இருந்தது அப்படின்ட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு போகும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான். அதுக்கப்புறம் நான் கடைசியாக இந்த ஃபுல் மேப்பு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அந்த மேப்பை வச்சுட்டு போனீங்கன்னா ஒரு ஐடியா இருக்கும், நம்ம எந்த சைடு போகிறோம், எந்த சைடு வரோம் அப்படின்னு.
ஸோ அதெல்லாமே உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.